எதிர்காலத்தின் புதிய வாய்ப்புகளுக்காக உங்கள் உடலையும் மனதையும் ஒருங்கிணையுங்கள். எனது வேலையை நீங்கள் அறிந்திருந்தால், மன ஒத்திகை என்ற கருத்தை நான் காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். சிந்தனையால் மட்டுமே மூளையையும் உடலையும் எப்படி மாற்ற முடியும் என்பது என்னை மிகவும் கவர்ந்தது. அதை பற்றி ஒரு கணம் சிந்தியுங்கள். உங்கள் மனதில் உள்ள குறிப்பிட்ட படங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தி, மீண்டும் மீண்டும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் வரிசையுடன் மிகவும் ஆகிவிட்டால், உங்கள் மூளை மற்றும் உடல் வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பதற்கும் உங்கள் உள் உலகில் என்ன நடக்கிறது என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாது. எனவே நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு கவனம் செலுத்தும்போது, கற்பனையின் உள் உலகம் ஒரு வெளிப்புற உலக அனுபவமாகத் தோன்றும். அதற்கேற்ப உங்கள் உயிரியல் மாறும். அதாவது, உண்மையான அனுபவம் இல்லாமல் உங்கள் மூளை மற்றும் உடலை ஒரு உடல் அனுபவம் ஏற்கனவே நடந்ததைப் போல தோற்றமளிக்கலாம். நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துவதும் மனரீதியாக மீண்டும் மீண்டும் ஒத்திகை பார்ப்பதும் உயிரியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் யார் என்பது மட்டுமல்லாமல் அது உங்கள் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. இங்கே ஒரு நல்ல உதாரணம். ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர்கள் குழு இதற்கு முன்பு ஒருபோதும் பியானோ வாசிக்காத தன்னார்வலர்களின் குழுவை அழைத்துச் சென்று குழுவை பாதியாக பிரித்தது. ஒரு பாதி 5 நாட்கள் காலப்பகுதியில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு எளிய 5 விரல் பியானோ பயிற்சி செய்தார். மீதமுள்ள பாதி அதே காரியத்தை செய்தது, ஆனால் அவர்கள் பியானோவில் உட்கார்ந்திருப்பதாக கற்பனை செய்வதன் மூலம் எந்த வகையிலும் தங்கள் விரல்களை உடல் ரீதியாக நகர்த்தாமல். முன்னும் பின்னும் மூளை ஸ்கேன். இரு குழுக்களும் வியத்தகு எண்ணிக்கையிலான புதிய நரம்பியல் சுற்றுகள் மற்றும் விரல் அசைவுகளை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியில் புதிய நரம்பியல் நிரலாக்கங்களை உருவாக்கியதை காட்டியது. ஒரு குழு சிந்தனையால் மட்டுமே அவ்வாறு செய்தாலும். இதை பற்றி சிந்தியுங்கள். செயல்களை மனதளவில் ஒத்திகை பார்த்தவர்களுக்கு அனுபவம் ஏற்கனவே நடந்ததைப் போல மூளை இருந்தது. அவர்கள் ஒருபோதும் விரலை உயர்த்தவில்லை என்றாலும். 5 நாட்கள் மன ஒத்திகைக்கு பிறகு நீங்கள் அவர்களை ஒரு பியானோவின் முன் நிறுத்தினால், அவர்களில் பலர் இதற்கு முன்பு தந்தங்களை கிச்சு மூட்டியதில்லை என்றாலும் அவர்கள் கற்பனை செய்த பயிற்சியை நன்றாக வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் செயல்பாட்டை மனதளவில் கற்பனை செய்வதன் மூலம் அவர்கள் அனுபவத்திற்கான தயாரிப்பில் நரம்பியல் வன்பொருளை நிறுவினர். அவர்கள் தங்கள் கவனத்துடனும் நோக்கத்துடனும் அந்த மூளை சுற்றுகளை மீண்டும் மீண்டும் சுட்டு கம்பி செய்தனர். காலப்போக்கில் வன்பொருள் அவர்களின் மூளையில் ஒரு தானியங்கி மென்பொருள் நிரலாக மாறியது. அடுத்த முறை அதைச் செய்வது எளிதாகிவிட்டது. எனவே 5 நாட்கள் மனப்பயிற்சிக்கு பிறகு அவர்கள் விளையாடத் தொடங்கினால், அவர்களின் நடத்தைகள் அவர்களின் நனவான நோக்கங்களுடன் எளிதில் சீரமைக்கப்படும். ஏனெனில் அவர்கள் நேரத்திற்கு முன்பே அனுபவத்திற்காக தங்கள் மூளையை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஒருமுறை பயிற்சி பெற்றுவிட்டால் மனம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதே போன்ற ஆய்வுகள் தசை பயிற்சியுடன் அதே வகையான முடிவுகளை காட்டுகின்றன. வீவ்லேண்ட் கிளினிக்கில் ஒரு முன்னோடி ஆய்வில் 20 முதல் 35 வயதுக்குட்பட்ட 10 ஆராய்ச்சி பாடங்கள் 12 வாரத்திற்கு 5 பயிற்சி அமர்வுகளில் தங்கள் பைசெப்ஸில் ஒன்றை தங்களால் முடிந்தவரை கடினமாக நெகிழ்த்துவதாக கற்பனை செய்தனர். ஒவ்வொரு வாரமும் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் அமர்வுகளின் போது பாடங்களின் மின்மூளை செயல்பாட்டை பதிவு செய்து அவர்களின் தசை வலிமையை அளவிட்டனர். ஆய்வின் முடிவில் பாடங்கள் தங்கள் பைசெப்ஸின் வலிமையை 13.5% அதிகரித்தன. அவர்கள் உண்மையில் தங்கள் தசைகளை பயன்படுத்தவில்லை என்றாலும். பயிற்சி அமர்வுகள் நிறுத்தப்பட்ட பின்னர் 3 மாதங்கள் இந்த லாபத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டனர். மிக சமீபத்தில் சான் அண்டோனியோவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகம், வீவ்லேண்ட் கிளினிக் மற்றும் நியூ ஜெர்சியின் மேற்கு ஆரஞ்சில் உள்ள கெஸ்லர் அறக்கட்டளை ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் விஞ்ஞானிகளை கொண்ட ஒரு ஆராய்ச்சி குழு பாடங்களை அவர்களின் முழங்கை நெகிழ்வு தசைகள் சுருங்குவதை காட்சிப்படுத்துமாறு கேட்டது. அவர்கள் அவ்வாறு செய்யும்போது தசைகளை முடிந்தவரை வலுவாகவும் கடினமாகவும் நெகிழ வலியுறுத்துமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவர்களின் வலுவான மன ஆற்றலுக்கு ஒரு உறுதியான நோக்கத்தை சேர்க்கிறது. 15 நிமிட அமர்வுகளுக்கு, வாரத்தில் 5 நாட்கள், 12 வாரங்களுக்கு.
பாடங்களின் ஒரு குழு வெளிப்புற அல்லது மூன்றாம் நபர் படங்கள் என்று அழைக்கப்படுவதை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. அனுபவத்திலிருந்து தனித்தனியாக ஒரு காட்சியில் தங்களை கவனிப்பதன் மூலம் தங்களை உடற்பயிற்சி செய்வதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள், தங்களை பற்றிய ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல. இரண்டாவது குழு உள் அல்லது முதல் நபர் படங்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. அவர்களின் உடல்கள் உண்மையான நேரத்தில் பயிற்சியைச் செய்வதாக கற்பனை செய்து அதை உடனடியாகவும் யதார்த்தமாகவும் ஆக்கியது. மூன்றாவது குழுவான கட்டுப்பாடு எந்த நடைமுறையும் செய்யவில்லை. வெளிப்புற படங்களை பயன்படுத்தும் குழு, அதேபோல் கட்டுப்பாட்டு குழு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காட்டவில்லை. ஆனால் உள் படங்களை பயன்படுத்தும் குழு வலிமையில் 10.8% அதிகரிப்பை காட்டியது. ஓஹியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களின் மற்றொரு குழு 29 தன்னார்வலர்களின் மணிக்கட்டுகளை ஒரு மாதத்திற்கு அறுவை சிகிச்சை வார்ப்புகளில் சுற்றி அவர்கள் தற்செயலாக கூட தங்கள் மணிக்கட்டுகளை நகர்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் அளவுக்கு சென்றது. குழுவில் பாதிப்பேர் வாரத்தில் 5 நாட்கள் ஒரு நாளைக்கு 11 நிமிடங்கள் மனதளவில் உருவகப்படுத்தும் பயிற்சிகளை பயிற்சி செய்தனர். அவர்கள் தங்களுடைய அசைவற்ற மணிக்கட்டு தசைகளை மடக்கிக் கொண்டிருக்கையில் முற்றிலும் அசையாமல் இருப்பதாகவும் கற்பனை செய்து கொண்டனர். மற்ற பாதி கட்டுப்பாட்டு குழு எதுவும் செய்யவில்லை. மாத இறுதியில் அனைத்து வார்ப்புகளும் வந்தபோது படக்குழுவின் தசைகள் கட்டுப்பாட்டு குழுவை விட 2 மடங்கு வலுவாக இருந்தன. இந்த 3 தசை ஆய்வுகள் ஒவ்வொன்றும் மன ஒத்திகை மூளையை மாறுவது மட்டுமல்லாமல் சிந்தனையால் மட்டுமே உடலை மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்களின் மனதில் உள்ள நடத்தைகளை பயிற்சி செய்வதன் மூலமும் செயல்பாட்டை ஒரு வழக்கமான அடிப்படையில் நனவுடன் மதிப்பாய்வு செய்வதன் மூலமும் பாடங்களின் உடல்கள் அவர்கள் உடல் ரீதியாக செயல்பாட்டை செய்வது போல் தோன்றியது. ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் பயிற்சிகளை செய்யவில்லை. மன உருவகத்தின் தீவிரத்திற்கு முடிந்தவரை கடினமாக உடற்பயிற்சி செய்வதற்கான உணர்ச்சி கூறுகளை சேர்த்தவர்கள் அனுபவத்தை இன்னும் உண்மையானதாகவும் முடிவுகளை இன்னும் உச்சரிக்கவும் செய்தனர். பியானோ வாசிக்கும் ஆய்வில் ஆராய்ச்சியாளர்களின் மூளை அவர்கள் கற்பனை செய்த அனுபவம் ஏற்கனவே நடந்துவிட்டது போல் தோன்றியது, ஏனென்றால் அவர்கள் அந்த எதிர்காலத்திற்காக தங்கள் மூளையை முதன்மைப்படுத்தியிருந்தனர். இதேபோல் தசை நெகிழ்வு ஆய்வுகளில் பாடங்கள் முன்பு அந்த யதார்த்தத்தை அனுபவித்ததைப் போல தங்கள் உடல்களை மாற்றின, சிந்தனையின் மூலம் மட்டுமே செயல்பாட்டை மனரீதியாக ஒத்திகை பார்ப்பதன் மூலம். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள், நீங்கள் செல்ல வேண்டிய இடங்கள் மற்றும் உங்கள் பிஸியான அட்டவணையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், அது மனதளவில் ஒத்திகை ஆகியவற்றைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கும்போது துன்பம் அல்லது மகிழ்ச்சியின்மை அல்லது விரக்தி போன்ற தீவிர உணர்ச்சியை நீங்கள் சேர்க்கிறீர்கள். முழங்கை நெகிழ்வு தன்னார்வலர்கள் தங்கள் தசைகளை நகர்த்தாமல் நெகிழ வலியுறுத்தியதைப் போலவே எதிர்காலம் ஏற்கனவே நடந்துவிட்டது போல் தோற்றமளிக்க உங்கள் மூளையையும் உடலையும் நீங்கள் நிபந்தனை செய்கிறீர்கள். அனுபவம் மூளையை வளப்படுத்துகிறது மற்றும் உடலை சமிக்ஞை செய்யும் ஒரு உணர்ச்சியை உருவாக்குவதால் வெளிப்புற அனுபவத்தைப் போலவே உண்மையான ஒரு உள் அனுபவத்தை நீங்கள் தொடர்ந்து உருவாக்கும்போது காலப்போக்கில் உங்கள் மூளையையும் உடலையும் மாற்றப் போகிறீர்கள், எந்தவொரு உண்மையான அனுபவத்தையும் போலவே. உண்மையில் நீங்கள் எழுந்து உங்கள் நாளை பற்றி சிந்திக்கத் தொடங்கும்போது நரம்பியல் ரீதியாக, உயிரியல் ரீதியாக, வேதியியல் ரீதியாக மற்றும் மரபணு ரீதியாக கூட அடுத்த பகுதியில் நான் விளக்குவேன், அந்த நாள் ஏற்கனவே உங்களுக்கு நடந்துவிட்டது போல் தெரிகிறது. உண்மையில் அது உள்ளது. மேலே உள்ள சோதனைகளைப் போலவே நீங்கள் உண்மையில் அன்றைய நடவடிக்கைகளை தொடங்கியவுடன் உங்கள் உடல் இயற்கையாகவும் தானாகவும் உங்கள் நனவான அல்லது மயக்கமற்ற நோக்கங்களுக்கு சமமாக நடந்து கொள்ளப் போகிறது. நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரே விஷயங்களை செய்து வருகிறீர்கள் என்றால் அந்த சுற்றுகள், அத்துடன் உங்கள் உயிரியலின் மற்ற பகுதிகள் மிகவும் எளிதாகவும் செயல்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்கள் உயிரியலை உங்கள் மனதுடன் முதன்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் மூளையிலும் உடலிலும் அந்த அனுபவங்களை மேலும் வலுப்படுத்துவதற்காக அதே உடல் நடத்தைகளை மீண்டும் உருவாக்குகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் மயக்கமடைவது உண்மையில் எளிதானது, ஏனென்றால் நீங்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதே பழக்கங்களை மீண்டும் வலுப்படுத்துகிறீர்கள், பழக்கத்தால் நடந்து கொள்ளும் பழக்கத்தை உருவாக்குகிறீர்கள்.